ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நாள் பாசுரம் 21. அதை இன்றைக்கு முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாத்த அதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆத்த படைத்தான் மகனே அறிவுராய் ஊத்தமுடையாய் பெரியாய் உலகினில் தோத்தமாய் நின்ன சுடரே துயிலழாய் மாத்தாருனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆத்த அது வந்துன் அடி பணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆற்றாது அடி பணியவும் அப்படிங்கிறது தான் இந்த பாசுரத்தின் அறிவுரை. இதுவரை ஆண்டாள் கோஷ்டி கண்ணனையும் நப்பிண்ணையையும் எழுப்பினார்கள். கண்ணபிரான் எழுந்துக்கவே இல்லை. ஆனால் நப்பிண்ணை பிராட்டி எழுந்துண்டு வந்து இவாளோட வந்து சேர்ந்துட்டா. இவா குரூப்பில் வந்து சேர்ந்துட்டா. வந்து சேர்ந்துட்டு அவ எல்லாருக்கும் இவள் தலைவி ஆயிட்டா. ஆண்டாள் தலைவி இல்லை, நப்பிண்ணை பிராட்டி தான் தலைவி. அவ சொல்லி கொடுக்குறா எப்படி கண்ணனை கூப்பிடணும், அப்பதான் அவன் எழுந்து வருவான் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறா. ஐடியா சொல்லித்தரா. என்ன ஐடியா சொல்லி கொடுத்தா அப்படின்னா 2 ஐடியா சொல்லி கொடுத்தாலும். முதல் ஐடியா ஆற்றப்படைத்தான் மகனே அப்படின்னு கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அடுத்த ஐடியா நாங்கள் அகிஞ்சனர்கள், அதாவது கைமுதல் அற்றவர்கள், நீயே கதின்னு நாங்கள் வந்திருக்கோங்கிற மனப்பான்மையோட கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா. இந்த 2 ஐடியாவும் நப்பிண்ணை பிராட்டி ஆண்டாள் கோஷ்டிக்கு சொல்லி கொடுத்தா. அவளும் சரி அப்படின்னு கேட்டுண்டு முதல்ல அப்பா நந்தகோபர் ஆற்றலை சொல்லி அவருடைய மகனே, ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிற அடைமொழியை இட்டு எழுப்புறார்கள் இன்றைய பாசுரத்தில். ஆற்றப்படைத்தான்கிற பதம் பகவத் ராமானுஜருக்கும் பொருந்தும். எப்படி அப்படின்னா பார்க்கலாம். ஆற்றல் உள்ளவர், திறமை உள்ளவர் நம் ராமானுஜர், நந்தகோபர் மாதிரி. இவருடைய மகன் யார்? ராமானுஜருடைய மகன் யார்? இவர் தந்தை அப்படின்னா மகன் யார் அப்படின்னா திருவேங்கடமுடையான் தான் மகனாம். நம்ம ஏற்கனவே செல்லப்பிள்ளைய அப்பான்னு அந்த குழந்தை கூப்பிட்டுது மகன், இவர் தந்தை அவர் மகன்னு பார்த்தோம். இன்றைக்கு திருவேங்கடமுடையான் தான் மகன், ராமானுஜர் தான் தந்தை. பகவான் சீனிவாசன் எப்படி மகன் ஆனார்? அது ஒரு சுவாரஸ்யமான நடந்த கதை, நடந்த நிகழ்ச்சி. பத்மாவதி தாயாருடைய அப்பா ஆகாசராஜன், இவர் தொண்டமான் சக்கரவர்த்தி வம்சத்துல வந்தவர். மாப்பிள்ளை திருவேங்கடமுடையானுக்கு இந்த ஆகாசராஜன் நாகாபரணம் சமர்ப்பிச்சார். அதை போட்டுருப்பார் திருமலையப்பன். திருமலையப்பனுக்கே வில்வ இதழ்கள்னால்தான் அர்ச்சனையே பண்ணுவாளாம். தொண்டமான் சக்கரவர்த்தி திருமலையப்பன் கிட்ட ரொம்ப பக்தி கொண்டவர். நேற்றுக்கே பார்த்தோம். அவர் பூஜை எப்படி பண்ணுவார் அப்படின்னாக்க சகசிர தளம் எது அப்படின்னாக்க பொன்னால் ஆன சகசிர தளத்தை தான் சமர்ப்பிப்பார்னு பார்த்தோம் இல்லையா. ரொம்ப பக்தி கொண்டவர் சீனிவாசன் எம்பெருமான் பேர்ல. ரொம்ப நெருங்கி பழகுவார் பெருமாளோட. பெருமாளோட இவரும் பேசுவார், பெருமாளும் இவர்கிட்ட பேசுவார். எந்த அளவுக்கு நெருக்கம் 2 பேருக்கும் அப்படின்னா, போய் பகவான் முன்னாடி நின்றுண்டு, சீனிவாசா நான் இன்னைக்கு சண்டைக்கு போறேன், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு போய் அவர்கிட்ட கேட்பார். அந்த அளவுக்கு நெருக்கம். பெருமாளுக்கும் எவ்வளவு அன்பு பாருங்கோ. தங்கிட்ட இருக்கிற சங்கு சக்கரம் ஆயுதங்கள் அத்தனையும் கொடுத்து இவைகளை பயன்படுத்தி யுத்தத்துல ஜெயிச்சுட்டு வா தொண்டமான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். யுத்தத்துக்குள்ள எடுத்துட்டு போனார், ஜெயிச்சுட்டார். அதுக்கப்புறம் திரும்பி வந்து ஆயுதங்களை திருப்பி கொடுக்கிறார். அப்போ பகவான் சொல்றான், என்னைக்குமே பகவான் நம்மக்கிட்டேருந்து அவன் கொடுத்ததை திருப்பி வாங்கிக்க மாட்டான். நாம் என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை வாங்கிப்பான், அவனே கொடுத்ததை திருப்பி வாங்கிக்க மாட்டான். அதனால சொன்னா, நீயே வச்சுக்கோ தொண்டமான், கலியுகத்துல ஒரு பிரம்ம ஞானியா பாகவதோத்தமனா
மகா வைஷ்ணவனா ஒருத்தன் வரப்போறான், அவன் எனக்கு சங்கு சக்கரங்களை சமர்ப்பிப்பான், அப்போ நான் சங்கு சக்கரத்தோட இருப்பேன் அப்படின்னு ராமானுஜருடைய வரவை இங்கே திருவேங்கடமுடையான் சூச்சிப்பிக்கிறார். உடனே தொண்டமான் சொல்றார், எம்பெருமானே, நீங்க இந்த ஆயுதங்களை என்கிட்ட கொடுத்தாலும் இதை தரிக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே பகவான் சொல்றான், இந்த மலையில உனக்கு தோணின இடத்துல நீ தூக்கி போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டார். எதை எதை எந்தெந்த இடத்துல தூக்கி போட்டாரோ அந்த இடங்கள்ல சங்க தீர்த்தம், சக்கர தீர்த்தம் அப்படின்னு பஞ்ச தீர்த்தங்களா ஆயிடுத்தான். அவைகள்லாம் இன்னிக்கும் திருமலையில இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அந்த காலத்துல சைவர்கள் ஒவ்வொரு க்ஷேத்திரமா கைப்பற்றிண்டே வந்தார். திருப்பதி ஏழுமலையான பார்த்தா சந்தோஷமா வாழலாம் சொல்ற, இந்த மூர்த்திக்கு கையில சங்கு சக்கரங்கள்லாம் இல்லை, நாகாபரணம் வேற அவர் போட்டுன்னு இருக்கார், பில்வத்தினால வேற அர்ச்சனை பண்றார், அதனால இவர் விஷ்ணுவே இல்லை, இவர் சிவன் தான் அப்படின்னு அவள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். இப்படி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற வாள்லாம் என்ன பண்ணினா, அந்த அர்ச்சகால வாள்லாம் என்ன சொன்னா, இல்லை இல்லை, இவர் விஷ்ணு தான், சங்ககால இலக்கியங்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் எல்லா பிரமாணங்களையும் எடுத்து சொல்றார்கள் அவா, இவர் நாராயணன் அப்படின்னு எடுத்து சொன்னா. ஆனா அவள்லாம் ஒத்துக்கவே இல்லை. உடனே இந்த நியூஸ் ராமானுஜருடைய காதுக்கு போய் எட்டிடுத்து. ராமானுஜர் அவதாரம் பண்ணிட்டார், காதுல போய் எட்டிடுத்து. ராமானுஜர் அங்கேருந்து திருவேங்கட மலைக்கு ஓடி வர வந்து சொல்றார் அவா கிட்ட, விஷ்ணுவோட கையில உள்ள ஆயுதங்கள், சிவபெருமான் கையில உள்ள ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம கருவறையில வச்சுடுவோம், திரைய போட்டுடுவோம், அவர் யாரோ அதற்குரிய ஆயுதங்களையும் ஆபரணங்களையும் தரிச்சுண்டு நிக்கட்டும், நாம ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னார். சரின்னு அவள ஏத்துண்டா. கருவறைக்கு வெளியில நின்றுட்டு ராமானுஜர் பிரார்த்தனை பண்றார். அந்த பிரார்த்தனைய பரனூர் மகாத்மா சொல்றார். ஸ்ரீனிவாச கிருபா சிந்தோ தவம் ஆகாத்மயம் உத்தமம் சராசுராச்சாபி ந ஜானந்தே கதமே தேஹி பாமராக. ஹே பிரபோ, உன்னோட பெருமைய தேவர்களே அறிய முடியாது, இந்த பாமர ஜனங்கள் எப்படி தெரிஞ்சுப்பா? ராமகிருஷ்ணாவதாரேஷு யதா பூர்வம் விலோக்கிய சேதுபந்தனம் பண்ணின ராமனையும் கோவர்த்தனோதாரம் பண்ணின கண்ணனையும் மனுஷன்னு அவள்லாம் நினைச்சா. ஆனா நீ பக்த சிகாமணியாச்சே, எது சத்தியமோ அதை நிரூபணம் பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ராமானுஜர் கருவறைக்கு வெளியில நின்னுண்டு. காலம்பர திரைய விலக்கி பார்த்தார்கள். சங்கு சக்கரத்தை தன்னோட கையில தானே வச்சுண்டு அன்றும் இன்றும் என்றும் பகவான் பஞ்ச ஆயுதங்களோட காட்சி கொடுத்துருக்கார் சீனிவாசன் எம்பெருமான். அப்பனுக்கு சங்காழி அளித்தவன் வாழியே அப்படின்னு ராமானுஜருடைய வாழி திருநாமம் பாடுறோமே நம்ம இன்னிக்கும். சங்கு சக்கரத்தை ஒத்துபவர் யார்? ஆச்சாரியன். ஆழியையும் சங்கையும் சீனிவாசருக்கு அளிச்சவர் யார்? ராமானுஜர். அதனால ராமானுஜர் ஆச்சாரியன், ஸ்ரீனிவாசர் சிஷ்யன். என்னைக்குமே ஆச்சாரியன் தந்தையினுடைய ஸ்தானம், சிஷியன் அப்படின்னா அவன் மகன்கிற உறவு. ஞானத்தை கொடுத்த பிதா ஆச்சாரியன். அப்போ ராமானுஜர் ஆற்றப்படைத்தவர் தானே. திருவேங்கடமுடையான் ஆற்றப்படைத்தவனுடைய மகன் அப்படின்னு இங்க நம்ம எடுத்துக்கலாம். ஆற்றப்படைத்தான் மகனே அப்படிங்கிற இந்த பதம் ராமானுஜருக்கும் பொருந்துறது அப்படின்னு. திருமலையில நம்மளுடைய ராமானுஜருக்கு உள்ள ஆசைய ஒரு நூற்றந்தாதி பாசுரத்துல திருவரங்கத்து அமுதனார் பாடுறார்.
நின்றவன் கீர்த்தியும் நீழ்புனலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும். எந்தனுக்கும் உன் இணை மலர்த்தாள் இன்பம் தரும் ராமானுஜா இவை ஈந்தருளே அப்படின்னு பாடுறார். அருமையான பாசுரம் இந்த பாசுரம். ராமானுஜரை பார்த்து அமுதனார் சொல்றார், திவ்ய தேசங்களான வேங்கட பொற்குன்றம், வைகுந்த நாடு, பார்க்கடல், இதெல்லாம் உங்களுக்கு அதன் பேர்ல உங்களுக்கு எவ்வளவு ஆசை அப்படின்னு பாடுறார். பாகவதம், ராமாயண கதைகள் அதெல்லாம் சொல்ற போது எவ்வளவு ஆசையோட நீங்க சொல்றேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு உங்களுக்கு அது பேர்ல எவ்வளவு ஆனந்தமோ அதே ஆனந்தம்தான் எங்களுக்கு உம்முடைய திருவடியை நினைச்சா, உம்முடைய திருவடியான உன் இணை மலர்த்தாள் இன்பம் தரும் அப்படின்னு பாடுறார். உங்களுக்கு உம்ம பெருமாளை நினைச்சு எவ்வளவு ஆனந்தம் இருக்குமோ அதே ஆனந்தம் தான் எங்களுக்கு உம்முடைய திருவடி தாமரைகளை நினைச்சா அப்படின்னு பாடுறார் அமுதனார் இந்த பாசுரத்துல. நப்பெண்ணை பிராட்டியின் ஒரு ஐடியா அவன் எழுந்தே வரல. அதனால நப்பெண்ணை பிராட்டியுடைய இன்னொரு ஐடியா, ரெண்டாவது ஐடியா என்ன, ஆற்றப்படைத்தான் மகனேங்கிறதுக்கு வரலாதனால அடுத்த ஐடியா சொல்ற ஆகின் சன்யத்தை சொல்லிண்டு அவனுடைய அடியை பணியுங்கோள். அதை இந்த பாசுரத்தோட கடைசி வரிகள்ல சொல்றா ஆண்டாள். எப்படி சொல்றா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாவது வந்து உன் அடி பணியுமா போலே அப்படின்னு அவள் சொல்லி கொடுத்தா. எங்க கையில கொள்முதல் ஒன்றுமில்லை, நீதான் கதி அப்படின்னு போய் நில்லுங்கோ அப்படின்னு சொன்னா இல்லையா, அதனால இந்த வரிகளை பாடுறா ஆண்டாள். மாற்றார்கள்னா யாரு அப்படின்னா சத்ருக்கள், எதிரிகள். அவ தங்களோட வலிமையை தொலைச்சுட்டு காக்காசுரன் போல, காக்காசுரனும் ஒரு எதிரி, அவனை போல 3 உலகமும் திரிந்து ஓடி இளைத்து விழும் காகமாக வந்து சேர்ந்தா, அந்த மாதிரி நாங்களும் பெண்கள் அப்படிங்கிற அபிமானத்தை தொலைச்சுட்டோம். வேறு கதியே எங்களுக்கு இல்லை, உன்னுடைய சரணத்துல நாங்க சரண் அடைஞ்சுட்டோம், உன்னுடைய சரணத்துல நாங்கள் அடிபணிந்தோம் அப்படிங்கிறா ஆண்டாள். இந்த இடத்துல ஆகியின் சன்னியத்தை காண்பிக்கிறார். இந்த 2வது ஐடியாவான ஆகின் சன்னியம் அப்படிங்கிறதும் ராமானுஜருடைய அத்வைத ஆச்சாரியரான யாதவ பிரகாசருக்கு பொருந்தது. இவர் மாற்றார் அப்படின்னா எதிரியா இருந்தார் ராமானுஜர் கிட்ட. அந்த பலியை தொலைச்சு ராமானுஜர் திருவடியை பற்றினார் அவர். எப்படி அதை பார்க்கலாம். யாதவ பிரகாசருடைய தாயார் வயசான கிழவி. ஒரு நாளைக்கு ராமானுஜர் திருதண்ட சந்நியாசி ஆகி சிஷ்ய கணங்களோட வேதாந்த பாடங்கள் எல்லாம் சொல்லிண்டு வரதராஜ பெருமாளை சேவிச்சுட்டு அங்க சேவிச்சுட்டு திரும்பி அப்படி வரப்போது அவருடைய பொலிவை பார்த்தா இந்த கிழவி, அதாவது யாதவ பிரகாசருடைய தாயார், ராமானுஜரிடத்துல அவரை பார்த்த உடனே அவர் மேல பக்தி உண்டாயிடுத்து இந்த தாயாருக்கு. உடனே ஓடி வந்தா தன்னுடைய மகன் கிட்ட சொல்றா, ராமானுஜர் எப்பேற்பட்ட மகான் தெரியுமாப்பா, அவரை தரிசனம் பண்ணாலே அஜ்ஞானியான எனக்கே அவர் அவதார புருஷர்னு தெரியறதேப்பா அப்படின்னா. நம்ம கிட்ட வித்தை படிச்சவன் தானே அவன் அப்படின்னு நீ அலட்சியம் பண்ணாத யாதவ பிரகாசா, போய் நீ அவரை ஆசிரியிச்சு க்ஷேமத்தை அடை அப்படின்னு அந்த தாயார் தன்னுடைய மகனுக்கு அட்வைஸ் பண்ணாலும். ஒரு நாளைக்கு யாதவ பிரகாசரும் ராமானுஜரை வீதியில பார்த்தார். அவருடைய முகப்பொலிவை பார்த்தார். மனசுக்குள்ள நினைச்சுக்கிறார், யக்ஞோபவீதம் தரிக்காம சிகை இல்லாம ஏகதண்டியா நான் இருக்கேனே, திருதண்டியா மாறணும் அப்படின்னா பிராயச்சித்தம் பண்ணணுமே, அதுக்கு பூ பிரதட்சணம் தான் பிராயச்சித்தம். இந்த வயசுல நான் எப்படி பூ பிரதட்சணம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சுக்கிறார் யாதவ பிரகாசர். உடனே அன்னைக்கு ராத்திரி காஞ்சி பரதன் சொப்பனத்துல சொல்றான், ராமானுஜரை ஒரு தடவை நீ பிரதட்சணம் பண்ணி அவருடைய சிஷ்யரா மாறிடு
அப்படின்னு அவன் தான் சொல்லி கொடுத்தான். பூ பிரதட்சணமே பண்ண வேண்டாம், ராமானுஜரை ஒரு தடவை பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டான் பரதன். அடுத்த நாள் காலம்புற ராமானுஜரை பிரதட்சணம் பண்ணி திருதண்டத்தை பெத்துண்டாராம் யாதவ பிரகாசர். நம் ராமானுஜரும் இவருக்கு கோவிந்தஜீயர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தார். இவரை வச்சுண்டு ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகள் எப்படி நடந்துக்கணும்னு ஒரு புஸ்தகம் எழுத வச்சாராம் ராமானுஜர். அந்த நூலுக்கு என்ன பெயர் தெரியுமா? யதி தர்ம சமுச்சயம் அப்படின்னு பேர். இந்த கோவிந்த ஜீயரான இவர் யோகியான யாதவ பிரகாசர் அதுக்கு யதி தர்ம சமுச்சயம்னு பேரை கொடுத்துட்டார். எதிரியா இருந்தவர் ராமானுஜர் திருவடியை போய் பற்றிட்டார் பாருங்க. வாழ்க்கையில பணிவு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொன்ன ஆகின் சன்னியத்தை சொன்னான். பகவத் ராமானுஜரும் இந்த பாசுரத்தின் மூலமா அந்த ஆகின் சன்னியத்தை, அதாவது நம்ம அடி பணியணும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார் இந்த இடத்துல. 2 பேருக்கும் அடியேன் மங்களம் பாடி ராமானுஜ நூற்றந்தாதி பாசுரத்தோடு இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நின்றவன் கீர்த்தியும் நீழ்புனலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் உந்த நக்கெத்தனை இன்பன் தரும் ஒன்னிணை மலர்த்தாள் எந்த நக்குமது இராமானுசா இவையீந்தருளே.